ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டுட்டினா நாளைக்கு விடிய போகிற மங்களகரமான நல்ல நாளானது மனசுக்கு பிடிச்சது போல நல்ல செய்திகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான விடிவு காலமாக இருக்கும்படியும் வெற்றி காலமாக மாறும்படியும் செய்வதற்காக தான் இன்று இரவோடு இரவாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன். இந்த வராகி அம்மாவின் மகிமையை நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்களில் 2 நல்லபடியாக முடிஞ்சு அதை பற்றின 2 நல்ல செய்தியும் நாளை உன் செவி வந்து சேரப்போகுது. இனிமே நீ யாரையும் பகைச்சிக்கவோ வெறுக்கவோ வேணாம். எல்லாருமே தானாக உன் வாழ்க்கை வளர்ச்சிக்காக முன்வந்து உதவும்படியும் உன்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்ளும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனசில் இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நான் வெற்றியை தருவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உண்மையாகவே நல்லவங்களாக இருக்கிறவங்கள அவங்க கெட்டவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்கள விட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக தூரமாக போகிறாங்க. ஆனால் யாராவது ஒரு கெட்டவன் நல்லவன் போல நடிக்கிறான், நல்லா பேசுகிறானா அவன்தான் நல்லவன் நினச்சி அவங்க கூடவே இருக்காங்க. அந்த மனிதர்களை அருகில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போது புரிகிறதா உன்னை ஏன் மனிதர்கள் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு? உனக்கு நல்லவனாகவே வாழ தெரியுமே தவிர கெட்டவனாக இருந்துக்கிட்டு நல்லவன் போல நடிக்க தெரியலை. அதனால தான் எல்லாரும் உன்னை தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் நல்லவனாய் நடிப்பவர்கள் நீண்ட காலம் அந்த நடிப்பை நடிக்க விட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய உண்மையான நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் மனிதர்கள் புரிஞ்சு கொள்வதற்கான காலகட்டம் நிச்சயமாக வரும். இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் பொய்யா வேஷம் போட்டு பகல் வேஷம் போட்டு நடிக்கிற உறவுகளையும் நீ நம்பிடாம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கூடிய சீக்கிரமே உன்னை ஒதுக்கி வச்சவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன். நீ எதிர்பார்த்த இடமாற்றமும் வேலை மாற்றமும் வேலை உயர்வும் வருமான அதிகமும் உனக்கு கிடைக்கதான் போகுது என் செல்லமே. சில நேரங்களில் வாழ்க்கை வலுக்கட்டாயமாக சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தும். என்னடா இது பிரச்சனை ஆயிடுச்சோ, இது தப்பாக நடக்குதோ, இது ஏன் தான் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சில விஷயங்களை நீ தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆனால் நீ எதை தப்பு நினச்சியோ, எதை பிரச்சனை எது கஷ்டம் நினச்சியோ அதுதான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நான் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சில விஷயங்கள் முதல்ல உனக்கு பயமாக தெரிஞ்சாலும் அடுத்தடுத்து அது உன் நன்மைக்கு தான்றத நிச்சயமாக உன்னால் புரிஞ்சுக்க முடியும். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கோ. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறும்னு நம்பு. முதல்ல நீயே உன்னை மாற்றத்துக்கு தயார்படுத்திக்கிட்டினா நீ நினச்சது போல நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா ரொம்ப அதிகமாக நெருக்கமாக ஒட்டுறவா ஒட்டி ஒட்டி பழகுவாங்க, பேசுவாங்க. கூடி கூடி வந்து கொஞ்சம் பேசி நல்லதை சொல்கிறவங்க போலையும் செய்கிறவங்க போலையும் செய்வாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு அவங்க உங்ககிட்ட பேசாமையே உன்னை விட்டு விலகி போவாங்க, இல்லாட்டி சண்டை போட்டு விலகி போகும்படி செய்வாங்க. அதனால் மனிதர்கள் எப்போ எப்படி வேணாலும் மாறலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் அவங்க உன்கிட்ட எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் சரி பேசினாலும் சரி உன் கவலைகளையும் உன் பிரச்சனைகளையும் உன் குடும்பத்து நிலைமையுமே கூட எதையுமே சொல்ல வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் வடிவமைக்கக்கூடிய ஆளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நான் சொல்கிறதன் மட்டும் நீ சரின்னு கேட்டுக்கோ. நீ சொன்ன விஷயங்களை அடுத்தவங்க இல்லாததையும் பொல்லாததையும் சேர்த்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி உன் பிரச்சனையே உனக்கான வாழ்க்கையவே மிக பெருசாக பூதாகரமான சிக்கலுக்குள்ளே மாட்டி விட்டுடுவாங்க. அதனால தான்
தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை சீர்குலைய வைக்கக்கூடிய பிரச்சனையை நீயே உருவாக்கிக்காதே. ஒரு சின்ன பிரச்சனைக்காக கவலைப்பட்டு அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லி அதை அவர்கள் உனக்கே துன்பமாக மாற்றி விட்டும்படி நீ மாட்டிக்காதன்னு சொல்கிறேன். உன் ஆறுதலுக்காகவும் உன்னுடைய அனுதாபத்திற்காகவும் நீ யார்கிட்டையும் போய் கவலையை பகிர்ந்து கொள்ள வேணாம். எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட சொல்லு. மனசுக்குள்ளே சொன்னால் கூட அதை நான் கேட்டுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டும் தான் இருப்பேன் என் செல்லமே. அப்படிதான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீயாக என் பாதுகாப்பு கவசத்தை மீறி வெளியே போகிற. பொறுமையாக இரு. எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் சில தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்தாலும் அதை நினச்சி மனசு வருத்தப்பட வேணாம். ஏன்னா இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு வரப்போகிற உயர்வு மிக பெருசாக இருக்க போகுது. உன் எண்ணம் எதுவோ அதுக்கேத்தாற் போல எல்லாமே மாறப்போகுது. இருளிலிருந்து வெளிவந்து நீ வெளிச்சத்தில் வாழப்போகிற என் செல்லமே. மகிழ்ச்சியாயிரு. உனக்கு கெடுதல் நினைக்கும் மனிதர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை அவர்கள் வாழ்க்கையிலேயே கொடுத்து அவங்க தப்பை புரிந்து கொள்ளும் விதமாக நான் செஞ்சு காட்டுறேன். நீ நினைக்கிற காரியத்தில் அடுத்தவங்க வந்து தடை விதிக்காத அளவுக்கு கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ. எந்த கரங்களில்தான் உன்னுடைய கைகளை நான் இறுக்கமாக பிடிச்சு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒருபோதும் கை விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இதே உன் கரங்களை உயர்த்தி பிடித்து உன்னை தான் வெற்றியாளனாக இந்த உலகத்தில் அறிவிக்க போகிறேன். இடைவிடாமல் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ என்னை நினச்சினாலே போதும். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உட்கார வைப்பேன். என்னையே நினச்சிக்கிட்டு நீ எந்த வேலையை செஞ்சாலும் உன் மனசு அதில் தூய்மையோடு ஒன்றி திருப்தியாக வெற்றியை தரும் விதத்தில் செஞ்சு முடிக்கும். நீ செய்கிற காரியங்களையும் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் உனக்கு வெற்றியை கொடுத்து அதை பற்றின வெற்றி செய்தியையும் உன் செவிகுளிர நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எல்லா காரியங்களையும் சரியாக செய்யணுன்ற முயற்சியோட கவனத்தோடு செய்யும்போது எல்லையில்லாத உயரத்தை அடைவாய் என் செல்லமே. உன்னை உயரத்தில் தூக்கி உட்கார வச்சு அழகான பிள்ளையாக அற்புதமான வாழ்க்கையை வாழும்படி நான் அழகு பார்ப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்பவுமே என் அருளும் ஆசையும் பெற்ற அழகு பிள்ளையாக இருக்கிற. நானே கதின்னு நம்பி வாழக்கூடிய உனக்கு அழுகையும் மனக்குழப்பமும் வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நான் சில ஏமாற்றங்களை வேணும் தான் கொடுக்குறேன். அந்த ஏமாற்றங்கள் மூலமாக தான் உன்னையும் உன் வாழ்க்கையும் பக்குவப்படுத்துகிறேங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. நீ பட்ட ஏமாற்றமும் நீ அடைந்த கஷ்டமும் தான் உன் வாழ்க்கையவே மாற்றப் போகுது. அதனால் எந்த விஷயத்தையும் நினச்சி துன்பம் அடையாதே. எல்லாவற்றிலும் உனக்கான நன்மை இருக்குதுங்கிறத புரிந்துகொள். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கான புண்ணியத்தை எழுத போகிறேன். நீ என்னை நம்பும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நிலையான அமைதியோட நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அருளுவதற்காக எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீ மழை போல நினச்ச பிரச்சனைகளை எல்லாம் பனி போல நான் விலக்கி வச்சிருக்கேன். இப்போதும் அதுதான் நடக்கிறது. அதனால் நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம். என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள்ளே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்களை சேர்க்காம தூய்மையாக நீ வச்சுக்கிட்டு இருந்தீனா இன்னும் மென்மேலும் வெற்றி பெற முடியும். உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து தர வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. நீ யாருங்கிறதையும் உன்னுடைய திறமை என்னங்கிறதையும் உன்னுடைய பெருமைகளையும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிறியா? அதுக்காக நீ யாருக்கிட்டையும் போய் எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீனா வாழ்க்கையில் தானாக முன்னேற்றம் உண்டாகும். நீ முன்னேறதையும் நல்ல நிலைமைக்கு உயர்வதையும் பார்த்து மற்றவங்க உன்னுடைய அருமை பெருமையையும் திறமையையும் தானாக புரிஞ்சுக்குவாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதுமே உன்னை படைத்த எனக்கு தெரியாதா என்ன? நீ எனக்கு எதையும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில்
இப்போதெல்லாம் நீ இந்த வராகி அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் உன்னை பற்றி மற்றவங்க யாருமே புரிஞ்சுக்கலையே நினச்சி வருத்தப்படாமல் கவலைப்படாமல் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ எப்போது என் மேலே நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளையெல்லாம் நான் அழிச்சிட்டேன். நீயும் என் கையை பற்றி கொண்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தீனா உன் தேவைகளை அறிந்து உனக்கானதை நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் என் கட்டுக்குள் நான் கொண்டு வந்து அனைத்தையுமே உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்கும்படி செய்ய போகிறேன். என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது உன் கரத்தை என் கரத்தோடு சேர்ந்து உன் வாழ்க்கை பயணத்தை வாழ ஆரம்பி. உன்னுடைய முக்கியமான மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு நேற்று ஒருத்தர்கிட்ட சொன்னதானே? நீ எதை யாரிடம் வருத்தப்பட்டு சொன்னாயோ அவர்கள் மூலமாகவே அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்குறேன். நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு தினமும் நிம்மதியாக தூங்கு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளின் தாக்கத்தால் நீ அனுபவித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு கட்ட போகிறேன். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாத உன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களையும் மாற்றங்களையும் பார்த்து பயம் கொள்ளாதே. நீ என்ன செஞ்சாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்வழியை காட்டி நல்லபடியாக வெற்றி பெற்று வாழ வைப்பேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நீங்க போது நீ பொறுமையாக இரு. அடுத்தவங்க உன்னை பேசுகிறத நீ தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். அதே போல் நீ பேசுகிறத மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இரு. என் அருளால் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.